பூம்பா போட்டாச்சு, கதையெல்லாம் நிஜம் பேச வந்தாச்சு. வீட்டு பாடம் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போவாது கதை சொல்லுங்க தாத்தா. கதை சொல்கிறது இருக்கட்டும், உன் கை கால் தோல்லாம் எவ்வளோ காஞ்சி போயிருக்கு பாரு. கொஞ்சம் எண்ணெயை தேய் அபி. ஃபஸ்ட்டு கதை சொல்லுங்க, அப்புறம் தான் எண்ணெய் தேய்ப்பேன். ஓஹோ, அப்படியா சேதி? அப்போ நம்ம தோலோட முக்கியத்துவத்தையே உனக்கு கதையாக சொல்லிடுறேன். ஆனால் எனக்கு முயல் கதை தான் வேணும் தாத்தா. சொல்லிட்டா போச்சு. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு அழகான முயல் இருந்துச்சான். ஒரு நாள். நிறுத்துங்க. இந்த மாதிரி நிஜ முயல்லாம் எனக்கு வேணாம். கதையில் வர முயல் மனுஷங்க மாதிரி ட்ரெஸ் போட்டு ஜம்முன்னு பேசணும். அப்படி ஒரு கதையை சொல்லுங்க தாத்தா. சரி சொல்லுறேன், ஆனால் இனிமேல் குறுக்க பேசாமல் இருக்கணும், சரியா? முல்லை வனத்தில் அது ஒரு அழகான காலை பொழுது. சூரியன் வந்ததும் காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் உணவு தேடுற வேலையை தொடங்கிட்டாங்க. ஆனால் பாரு, இந்த கதையோட ஹீரோ நம்ம மீன் முயல் வெளியில் வெயில் வந்தது கூட தெரியாமல் எவ்வளவு அழகாக தூங்கிட்டு இருக்குன்னு. அப்பாடா, ஒரு வழியாக மீன் முயல் முழிச்சிடுச்சு. என்ன மீனு, எழுந்துட்டியா? இங்க பாரு, உனக்காக அம்மா என்ன பறிச்சிட்டு வந்திருக்கேன்னு. ஐ, கேரட் கொடுங்கம்மா, எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. முதல்ல எழுந்து வா, போய் பக்கத்துல இருக்கிற ஆறுல குளிச்சிட்டு வந்துடலாம், அப்புறம் தான் சாப்பிடணும். வர மாதிரி சத்தம் கேக்குது. மனுஷங்க காலடி சத்தம். வா, அந்த புதர் பின்னால மறைஞ்சுக்கலாம். இந்த மனுஷங்க வேற நாட்டோட சுற்றுச்சூழலை கெடுத்தது பத்தாதுன்னு அப்பப்ப காட்டுக்குள்ளையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷங்க பாவம், குளிர்காலத்துல என்னமா பண்ணுவாங்க? அவங்க தோல் பார்க்கவே ரொம்ப மெல்லிசா இருக்கே. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இயற்கை அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரியான தோலை கொடுத்திருக்கு மீனு. நம்மள மாதிரி விலங்குகளுக்கு குளிர்ல இருந்து நம்மள பாதுகாத்து உடம்போட தட்பவெப்பத்தை சீரா பராமரிக்க நமக்கேற்ற வகையிலான தோல். அதுவே மனுஷங்களுக்கு உடம்புல இருக்கிற கழிவுகளை வியர்வையா வெளியேற்றதுக்கு ஏற்ற மாதிரியும், அதே நேரத்துல வெயில், குளிர் மற்றும் நுண்கிருமிகள் உடம்ப தாக்காம இருக்கிறதுக்கு ஏற்ற வகையிலும் அவங்களோட தோல் பல படிநிலைகள்ல அமைஞ்சிருக்கு. அந்த தோல் மூலமா தான் அவங்க சூடு, குளிர் மாதிரியான விஷயங்களை தொடு உணர்வின் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு மனுஷங்க கிட்ட இருக்கு. அது என்னன்னு சொல்லு பாப்போம். தெரியலையேம்மா. ஆறாவது அறிவு. அந்த அறிவை வச்சு மனுஷங்க வாழ்க்கைய அவங்களுக்கு பிடிச்ச விதத்துல மாற்றி அமைச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தோல்ல இருக்கிற அழுக்கு மற்றும் கிருமிகளை நீக்கி சுத்தமா வச்சுக்க சோப் போட்டு குளிக்கிறது, தோல்ல ஏதும் காயம் ஏற்பட்டா அதுக்கு மருந்து போடுறது, அப்படின்னு பல வழிகள்ல தங்களோட தோலை பாதுகாத்துக்கிறாங்க. இந்த மாதிரி யானைக்கு அதோட தோல் எந்த விதத்துல உதவியா இருக்கும்மா? யானையோட தோல் ரொம்ப தடிமனா இருக்கும் மீனு.
அவ்வளோ பெரிய உருவத்துக்கு அந்த தடிமனான தோல் தான் பாதுகாப்பு. ஒவ்வொரு விலங்கோட தேவைக்கு ஏற்ற மாதிரியும் அது வாழுற சுற்றுப்புறத்துக்கு ஏற்ற மாதிரியும் தான் அதோட தோல் அமைஞ்சிருக்கும் மீனு. அதோ தூரத்துல ஒரு புலி படுத்திருக்கே, அது உனக்கு தெரியுதா? புலியா? எங்கம்மா? அதோ அந்த மரத்துக்கு பக்கத்துல பாரு. இப்ப புரியுதா தோலோட சிறப்பு? ஆமாம்மா, அங்க புலி இருக்கிறதே தெரியாத அளவுல அதோட தோல் கலர் இருக்குமா? சரி சரி வா, புலி நம்ம பக்கம் வர்றதுக்குள்ள சத்தம் இல்லாம போயிடுவோம். ஆனா என்ன இருந்தாலும் 6 அறிவோட இருக்கிற மனுஷங்க தான் சிறந்தவங்க. என்னம்மா? என்ன அறிவு இருந்து என்ன பண்ண? இயற்கை கொடுத்த தோலோட அருமை புரியாம தோலோட நிறத்தை கூட்டுறேன்னு விளம்பரத்தை பார்த்து கண்ட கெமிக்கல் கிரீமை பூசி தோல் நோய் வந்து கஷ்டப்படுறதும் இதே மனுஷங்க தான். அது ஏம்மா அப்படி? இயற்கை கொடுத்த எல்லா வண்ணங்களுமே உயர்ந்தது தானேம்மா? இது நமக்கு தெரியுது, இந்த மனுஷங்களுக்கு தெரியலையே. என்ன பசங்களா, அபிக்கு சொன்ன இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருந்தது தானே? தோலோட சிறப்பையும் அதை எப்படி பாதுகாக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது உங்களை சுற்றி இருக்கிற நாய், ஆடு, மாடு இவற்றோட தோலையும் அதோட பயன்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கவனித்து பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இன்னொரு அழகான கதையோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். பாய் பசங்களா.